இன்னும் சொல்ல போனா நீங்க ஆபரேஷன் பண்றான்ல, ஆபரேஷன் பண்றான், நோய்க்கு பண்றானா, வயிற்ற வலிக்கு அதுக்கெல்லாம் பண்றான்ல, பண்ணும்போது என்ன செய்வான் தெரியுமா? ஒரு மயக்க ஊசி கொடுப்பான். மயக்க ஊசி கொடுக்காம ஆபரேஷன் பண்ண இயலுமா? பண்ண இயலாது. மயக்க ஊசி, மரத்து போற ஊசி கொடுப்பான். மயக்க ஊசி கூட சொல்ல இயலாது. அவன் நம்மள பேசிக்கிட்டே இருப்பான். நம்மளுக்கு வயிற்றுல அறுத்துக்கிட்டு இருப்பான், நம்ம டாக்டர் பேசிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல மட்டும் வேலை செய்யாது. மயக்கம்டா கூட மூளை அவுட் ஆயிரும். மூளை அவுட் ஆகிற கூட மருந்து தர மாட்டான். எந்த இடத்துல அறுக்க போறானோ அந்த இடத்தை சுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன செய்யும், ஏரியாவுக்கு அப்படியே மரத்து போயிடும். இதுதான் தருவான். எதுக்கு இதை தர்றான்? எதனால இது நடக்குதுன்னு கேட்டா, இப்ப அவன் ஊசி போடுறான்ல, ஊசி போட்டு உள்ளதெல்லாம் சேர்ந்து மரத்துச்சின்னு வைங்க, ஆள் அவுட் ஆயிரும். இப்ப உங்களுக்கு ஊசியை போட்டு கிட்னில பிரச்சனை அறுக்கிறான்னு வைங்க, அந்த மருந்து போய் தோல் சதை இதெல்லாம் ஊடுருவிக்கிட்டு போய் உள்ள கிட்னி மற்ற சாமானையும் போய் பிடிச்சுன்னு வைங்க, இப்படி நின்றா அவுட்டு. இதயத்தை மரத்து போச்சுன்னா அவுட்டு. இதயத்துக்கு ஆபரேஷன் பண்ண போறவன் இங்க எடுத்த ஊசி வந்து இதயத்தையும் சேர்த்து மரத்து போச்சுன்னு வைங்க, என்ன ஆயிரும்? போனந்தான். எதை மரக்கடிக்க செய்யறான் தெரியுமா? எதை? தோலை மட்டும்தான் மரக்கடிக்க செய்யறான். எதனால அப்படி செய்யறான் தெரியுமா? இந்த வேதனையை உணரக்கூடிய தன்மை தோலுக்குத்தான் இருக்கிறது. எதுக்கு இருக்குது? தோலை கடந்துட்டு தோண்டி எடுத்தாலும் வேதனை இருக்காது. தோலை மறக்க வச்சுட்டு, தோல் மரத்து வச்சுட்டு அறுத்து ஒரு அரை கிலோ இறைச்சி பிச்சு எடுத்தாலும் உனக்கு வலிக்காது. வலிய உணரக்கூடிய நரம்புகள் எங்க வச்சிருக்கான்? அல்ல தோல்ல தான் வச்சுக்கிறான். அதுக்குதான் தோல் மட்டும் மறுத்து போற மாதிரி ஊசியை போட்டு அறுத்து உள்ளத பிணைகிறான், போட்டுக்கிட்டு கிட்னியை பிணைகிறான், வயிற்ற பிணைகிறான், என்னமோ செய்யறான். அதுவும் மறுத்து போச்சுன்னு வைங்க, சுப்ஹானல்லாஹ், முடியாது. அப்ப இது எப்ப கண்டுபிடிக்கிறான்? ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு மனிதனும், எல்லா உயிரினத்துக்கு மனிதனுக்கு வேதனை உணரக்கூடிய மொட்டு நரம்புகள் வந்து மேற்தோளில் தான் இருக்கிறது. இந்த தோலை கடந்து விட்டால் எந்த வேதனையும் உனக்கு இல்லை. தோல் மறுத்து போதுங்க, உள்ளக்கு என்னென்னமோ செய்யறான, வலிக்குதா உங்களுக்கு? வலிக்க மாட்டேங்குது. ஏன் வலிக்கல? உள்ள எதுவும் மறுத்து போல வேலை செஞ்சுட்டு இருக்குது. உள்ளே மறுத்து போன ரத்தமே சப்ளை ஆகாது, அது நடந்துகிட்டே இருக்குது. இந்த மேல் மட்டத்தில் மட்டும்தான். இது எத்தனை வருஷம் ஆராய்ச்சிக்கு பிறகு கண்டுபிடிச்சு ஆபரேஷன் லேசாகி போச்சு. இதை கண்டுபிடிக்கிறது போன நூற்றாண்டுல, கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் வருஷத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சுட்டாங்க. பெரியதா குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? மேத்தோல்ல தாண்டா உணரக்கூடிய நரம்பு இருக்குதுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது பாரு. வேற விஷயத்துக்கு சொல்லுது. சொல்லும்போது எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதுகுல் அதா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களுடைய நரகத்தில் போட்டு வேக வைக்குவேன். நரகத்தை நம்பாத கூட்டமே, உனக்கு சயின்டிபிக்கா அல்லாஹ் சொல்றான் கேளு. நரகத்தில் போட்டு சிலரை வேக வைக்கும் பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், வேக வைக்கும் போது போட்டோட தோல் கருவிடுமுங்க. தோல் கருவிட்டு அப்புறமே உனக்கு வேதனை தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அடை தோல் கருவனோட மாத்திருவேன். இறைச்சி வேவட்டுமே விட மாட்டேன், வலிக்காது, உனக்கு உணராது. இறைச்சி வேவட்டுமே விட்டேன்னு வை, இறைச்சி வேவும், வேதனையும் உணர மாட்டேன். எலும்பு கரியா போட்டுமே விடுவேன், உணர மாட்டேன். இதுல மட்டும்தான் உனக்கு இருக்கும். இது கருவி போச்சுன்னு வை, உன்னை போட்டு போட்டு வருத்தாலும் வேதனையும் உணர மாட்டேன். அது மட்டும் போய்கிட்டு இருக்குமே தவிர விளங்காத கை. விளங்காத கையில தெரியுமா? கால் விளங்கல, கை விளங்கல, அந்த விளங்குறதுங்க. எங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க, உங்க ஊர்ல அப்படி சொல்லுவீங்க? வாதமும் கூட இருக்கு. விளங்காமே போயிடும், ஒண்ணுமே இருக்காது. அந்த கையை வெட்டினா அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த கையில வெட்டி எடுத்தோம்னா தெரியாது. அப்ப அந்த மாதிரியாகத்தான் நரகத்துலதிக்கு போட்டு தோல். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, கவனிக்க வேண்டிய வாசகம், புரிக்கி எடுத்து போடுறான் பாருங்க. குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, உடனே அடுத்த தோல் மாத்திருவேன், அடுத்த தோல் மாத்திருவேன். எதுக்கு மாத்திரம்? அதான் பாயிண்ட். மாத்துவேன்னு சொல்லி நிப்பாட்டினா பரவாயில்ல, எதுக்கு மாத்துவேன்னு கேட்டா, நீ எதுக்குள் அதாத உணர்றதுக்கு தான். சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தைன்னு பாத்தீங்களா? எதுக்கு செய்யறான்? அதாபுங்கான உணர்வே. இதை மாத்தாம விட்டேன்னு வை, வருஷ கணக்கில் போட்டு உன்னைய விரட்டினாலும் உனக்கு வலிக்காது, விளங்க மாட்டேன். வேதனைன்னு உனக்கு தெரியாது, சும்மா கிடப்ப, அப்படியே போன மாதிரி கிடப்ப. அப்ப வேதனையை விளங்குறதுன்னு சொன்னா தோலை மாத்திக்கிட்டே இருப்பேன். அப்ப இந்த தோல் மாத்துவது என்பது வேதனை உணரக்கூடிய நரம்புலாம் இதுல இருக்குங்கிறத முகம்மதுக்கு சொல்ல இயலுமா? கேள்வியதான். நவீன கண்டுபிடிப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது மனித பேச்சு இல்லை. இதான் அர்த்தம் சொன்னது.
அறுப்பு போயிட்டாங்க. ஓன்டேங்க அறுப்பு தான் இங்க இருக்கு வாடா. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேசிட்டு போனது 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானிக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்குது. 21ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானிக்கு கிளாஸ் நடத்துதியா? எப்படி நடத்துது? தோல் வேதனையை உணர்றதுக்கு மாத்திக்கிட்டு இருப்பேன் என்று அல்லாஹ் வேற விஷயத்தை சொல்லும் பொழுது இதையும் சேர்த்து அடிக்கிறான். இது எங்க இருக்கு? சூரத்து நிசாவுல 4வது சூறாவுல 56வது வசனத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இப்படியான அற்புதத்தை நீங்க பாக்குறீங்க.